வள்ளியம்மா சாப்பிடுங்க வள்ளியம்மா. இந்தாங்க. வேணாம் பிருந்தா. அம்மா, ராகவன் மாமாவை எப்படியாவது வெளியில எடுத்துடலாமா? நீங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க வள்ளியம்மா. இப்படிதான் மாமாவும் சாப்பிடாம இருந்தாரு. கண்மணி அக்கா சாப்பிட வச்சுட்டா. நீங்களும் இப்படி இருந்தா எப்படிமா? அங்க என் புள்ள ஜெயில என்ன பாடுபடுறானோ, சாப்பிட்டானோ இல்லையோ, நான் மட்டும் எப்படி பிருந்தா சாப்பிட முடியும்? வள்ளியம்மா என்னாச்சு பாருக்கா, வள்ளியம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சரி, அதை தட்டை என்கிட்ட கூட. வள்ளிமா சாப்பிடுங்க வள்ளிமா. வேணா வீரா. சொன்னா கேளுங்க வள்ளிமா, சாப்பிடுங்க. வள்ளிமா ஏன் வள்ளிமா இப்படி பண்றீங்க? என்னைக்கா இருந்தாலும் அந்த உண்மை எல்லாருக்கும் தெரியறது தானே. தெரிஞ்சா அதை சுத்தி 4 பிரச்சனை வெடிக்கும். அத நம்ம சரி பண்ணி தானமா ஆகணும். அதை சரி பண்றதுக்கான தெம்பு நமக்கு இருக்கணும்னு நான் நம்புறேமா. நீங்க தைரியமா இருங்க. அதிகபட்சம் ஒரு வாரம் மாமாவை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை. ஒரு வாரமா? ஒரு வாரம் அவன் எப்படி வீரா தாங்குவான்? உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க வலிமா, சொல்றல. ப்ளீஸ் வலிமா, வலிமா ப்ளீஸ். சொல்றேன்ல,